வணக்கம் அன்பர்களே. வறுமை வந்தபோது மனிதன் தன் கொள்கையை மாற்றிக்கொள்வான். ஆனால் வறுமையின் உச்சத்திலும் சிவனடியார் தொண்டே உயிர் என வாழ்ந்த ஒரு மாமனிதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சுந்தரமூர்த்தி நாயனார் தனது திருத்தொண்டத் தொகையில் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார். செல்வச் செழிப்பில் குபேரனைப் போல வாழ்ந்தவர் எப்படி ஒருவேளை உணவிற்கே வழியில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார்? அந்த சோதனையிலும் அவர் நிகழ்த்திய சாதனை என்ன காண்போம் வாருங்கள். செல்வச் சிறப்பும் சிவத்தொண்டும். இளையான்குடி என்னும் ஊரில் வேளாண் குலத்தில் பிறந்தவர் மாறனார். அளவற்ற செல்வத்தை பெற்றிருந்த அவர் சிவனடியார் எவர் வந்தாலும் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவு அளிப்பதையே தன் வாழ்நாள் சிவபுண்ணியமாக கொண்டிருந்தார். அவரது அன்பு சிவபெருமானையே நெகிழச் செய்தது. எல்லாவற்றையும் கொடுக்கும் ஈசன் மாறனாரின் வைராக்கியத்தை உலகுக்கு காட்ட திருவுளம் கொண்டார். மாறனாரின் செல்வம் மெல்ல மெல்ல கரைந்தது. இறுதியில் தன் நிலங்களை விற்றும் தன்னையே விற்று கடன் வாங்கியும் அடியார் தொண்டை விடாது செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் ஒருவேளை உணவிற்கு கூட வழியில்லாத கடும் வறுமை அவரை வாட்டியது. அன்று ஒரு காரிருள் சூழ்ந்த மழைக்காலம். மாறனாரும் அவர் மனைவியாரும் அன்று முழுவதும் உணவின்றி பசியால் வாடினர். நள்ளிரவு நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தால் மழையில் நனைந்தபடி ஒரு சிவனடியார் பசியோடு நின்றிருந்தார். உண்ண உணவு கிடைக்குமா என கேட்டார் அடியார். மாறனார் பதறி போனார். வீட்டிலோ ஒரு பருக்கை அரிசி கூட இல்லை. அப்போது மாறனாரின் மனைவி ஒரு யோசனை கூறினார். இன்று காலைதான் வயலில் விதை நெல்லை விதைத்து வந்தோம். இந்த மழையில் அவை மிதந்து கொண்டிருக்கும். அதை வாரி வந்தால் அமுது சமைக்கலாம் என்றார். மகா அந்தகாரமான அந்த நள்ளிரவில் கொட்டும் மழையில் மாறனார் வயலுக்கு ஓடினார். காலால் தடவி மிதந்து கொண்டிருந்த அந்த விதை நெல் முளைகளை வாரி எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார். ஈரமான நெல்லை வறுக்க விறகில்லை. வீட்டின் மேற்கூரையில் இருந்த மரச் சட்டங்களை அறுத்து அடுப்பு மூட்டினார். கறிக்கு ஒன்றுமில்லாத போது கொல்லைப்புறத்தில் வளர்ந்திருந்த சிறு கீரைகளை பறித்து வந்தார். அந்த நள்ளிரவில் தன் உழைப்பாலும் பக்தியாலும் அமுது சமைத்து, சுவாமி அமுது செய்ய எழுந்தருளுங்கள் என்று அடியாரை அழைத்தார். உறங்குவது போலிருந்த அந்த அடியார் திடீரென ஒரு பெரும் சோதி வடிவமாக எழுந்தார். வானிலே பார்வதி தேவியோடு ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் காட்சி தந்தார். அன்பனே, உன் பக்தியால் எம்மை வென்றாய். உன் மனைவியோடு சிவலோக பெருவாழ்வை அடைவாய் என்று அருளி மறைந்தார். வறுமையிலும் மாறாத பக்திக்கு உதாரணமாக விளங்கும் இளையான்குடி மாறநாயனாரின் பாதம் பணிவோம். அடுத்த பதிவில் வேத மந்திரங்களால் ஈசனை மகிழ்வித்த உருத்திர பசுபதி நாயனார் வரலாற்றை காண்போம். இப்பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.